ரேஷன் பச்சரிசி 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. அது வந்து ஒரு பாத்திரத்தில போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு, இந்த மாரி ஒரு துணியில வந்து காய போட்டு வச்சுக்கோங்க. ஈரம் வந்து லேசாக தான் இருக்கணும். நம்ம காய வச்சதுக்கப்புறமா கைகள்ல தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி அந்த அரிசி வந்து லைட்டாக உங்க கைகள்ல வந்து ஒட்டணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கணும். வெயில்ல வைக்காம நிழல்லயே வந்து காய வச்சுக்கோங்க. இப்ப இந்த காஞ்சிருக்கிற இந்த அரிசி வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமாக அது வந்து நல்லா சல்லடையில வந்து சலிச்சுக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சுட்டு, அதுக்கப்புறமாக சல்லடையில வந்து சலிச்சு வச்சுக்கலாம். இந்த சலிச்ச மாவு வந்து ஒரு பாத்திரத்தில போட்டு அப்படியே வந்து லைட்டா கைகள்ல வந்து அமுத்தி விட்டு, ஒரு பிளேட் போட்டு 10 நிமிஷம் வந்து அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வெல்லம் வந்து இதுக்கு பாகு வைக்க போறோம். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து இந்த பாத்திரத்தில சேர்த்திருக்கேன். அதில வந்து ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊத்தி, பாகு வந்து காய்ச்ச போறோம். பாகு வந்து ரொம்ப கெட்டியாக ஆக வேண்டியதில்ல. அந்த வெல்லம் கரைஞ்ச ஓரளவுக்கு பாகு வந்தா போதுங்க. பாகு பதம் இதுக்கு தேவையில்ல. இப்ப இந்த அளவுக்கு வந்து பாகு வந்த உடனேவே, நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா? அதில வந்து இந்த வெல்லப்பாக வந்து அப்படியே ஊத்தி கலந்து விட்டுக்கோங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மாவுக்கும், இந்த வெல்லப்பாகுக்கும் கரெக்ட்டாக இருக்கும். இப்ப கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சம் வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு இருந்தா அது கூட போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு கலந்து வச்சு, ஒரு பாத்திரத்தில அப்படியே வச்சு, தட்டு போட்டு மூடி, ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கணும். அடுத்த நாள் வந்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்ப பாருங்க மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கு. ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா, லேசா தண்ணி தெளிச்சுக்கோங்க. எனக்கு வந்து பக்குவம் கரெக்ட்டா இருக்குன்னு நான் தண்ணி தெளிக்கல. இதில வந்து சமையல் சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய சோடா உப்பு எல்லாம் எதுவுமே நான் போடலைங்க. இப்போ வந்து இது அப்படியே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை கையில் தொட்டுக்கிட்டு, அந்த கவர்லேயும் மேலால எண்ணெய் தொட்டுட்டு, அதுக்கப்புறமாக நம்ம வந்து அப்படியே அதிரசமாக இதை வந்து லேசாக கொஞ்சம் கனமாகவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து சிம்மில் வச்சிங்கன்னா அதிரசம் வந்து கெட்டியாக இருக்கும். மிதமான சூடில் வச்சு போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி அதிரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்கக்கூடிய மாவு பச்சரிசி இருந்தாலும் இதே அளவுலையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க. இது இப்போ பிச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து மாவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். தீபாவளினாலே அதிரசம், லட்டு, முறுக்கு தான் ஃபேமஸ் இல்லைங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.